சூழ்நிலை மாதிரி சுந்தர் சி தானாகவே ஒரு முடிவெடுத்து, நான் இல்லைங்க என்னால ஒர்க் பண்ண முடியாதுன்னு. நிஜமாவே அவருக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு கடந்த வீடியோல நம்ம ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தோம். என்ன அழுத்தம் இருக்கு, என்ன பிரச்சனை இருக்கு, யாரால இந்த அழுத்தம் வந்திருக்கும் அப்படின்லாம் நம்ம சொல்லியிருந்தோம். முதல்ல கதை பிடிக்கல. மறுபடியும் வேற ஒரு கதை சொன்னாரு, அதுவும் பிடிக்கல. சில விஷயங்களை வந்து அவர் மாத்தி சொன்னாரு, அதுவும் பிடிக்கல. அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்த நேரத்தில, ஆதாரப்பூர்வமாக, அதிகாரப்பூர்வமாக, ஆமாங்க அவர் கதை பிடிக்கல. கதை பிடிச்சிருந்தா நிச்சயமா நாங்க வந்து படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் கமலஹாசன். அவர் சொல்லியிருக்கார், நான் வந்து முதலீட்டாளர் தான். நான் ஒரு இன்வெஸ்டர். இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர். என்னுடைய நட்சத்திரத்துக்கு, என்னுடைய ஸ்டாருக்கு வந்து கதை பிடிக்கலன்னா, கதை பிடிக்கிற வரை கேட்டுட்டே இருப்போம் அப்படின்னு சுந்தர் சி வந்து சொன்ன கதை பிடிக்கலை ரஜினிகாந்துக்குன்னு வெளிப்படையாவே கமலஹாசன் சொல்லிட்டார். இது கமலஹாசன் வந்து பேட்டியாவே பத்திரிகை ஊடகங்களுக்கு சொன்ன விஷயத்துல வெளிப்படையா தெரிஞ்சிருச்சு. இது நடந்து முடிஞ்சிருச்சு.